அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொது பலனாக காணலாம். வியாபாரத்தில் உள்ளவர்கள் பொருளாதார தொடர்பில் ஒன்று கலந்தவராக இருப்பார்கள். எப்பொழுதும் இல்லாத வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பத்தில் நீங்கள் பெரும் வரவேற்பு பெறுவீர்கள். வினோதமான வகையில் செல்வம் தானே வந்து சேரும். சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், புதிய கட்டுமானம், தொழிற்சாலை அபிவிருத்திகள் என்று ஏராளமாக பணம் செலவு செய்வீர்கள். முதலீடும் செய்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் முன்னேற்றம் அமையும். நல்ல சூழல் என்றால் உயரமான முன்னேற்றமும், மாற்றம் என்றால் குழப்பம் மற்றும் பிரச்சனைகளை சமாளிப்பவராக இருப்பீர்கள். எல்லா விஷயங்களிலும் செயலாகவும் முடிவாகவும் அமையும். நீங்கள் எப்பொழுதும் சோர்வின்றி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஒவ்வொரு பொழுதையும் மிகவும் கவனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் கவனமாகவும் விழிப்பற்று இருந்து நல்ல சூழல்களை, சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதில் அதிர்ஷ்டமானவர்கள் என மதிக்கப்படுபவராகவும், தவறவிட்டால் அதிர்ஷ்டமற்றவர் என்றும் பேசப்படுபவராக ஆகிவிடுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். சென்ற மாதம் போல் இந்த மாதம் இல்லை. பலவித திருப்பங்கள் எதிர்வரவே செய்யும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய மாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும். நினைத்ததை நீங்கள் முடிப்பீர்கள். வாகன பயணம் ஆகியவற்றில் கவனம் தேவை. அவசியமற்ற பயணங்களை விலக்க வேண்டும். செலவுகள் கட்டுக்குள் அடங்காது மீறுவதால் மிகவும் கவனமும் நிதானமும் தேவை. சகலவித முன்னேற்றமும் உண்டு. நீங்கள் ஓய்வற்ற மனப்போக்கில் இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்படுகின்ற சந்தர்ப்பம் பலவற்றை நீங்கள் இந்த மாதம் கடந்து செல்ல வேண்டும். அவசியம் இல்லாமல் யாருடனும் மோதல் போக்கில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை தரும். 1, 2, 10, 11, 19, 20, 28 மற்றும் 29 தேதிகளில் பணம் கையில் சரளமாய் புழங்கும். 3, 4, 5, 15, 16, 24, 25 மற்றும் 26 தேதிகள் அனுகூலமான நாட்களாக இருக்கும். 3, 4, 8, 16, 17, 21, 22, 26 மற்றும் 30 தேதிகள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்களாக அமையும்.